கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ட்ரூ பைபிள் டீச்சிங் என்கிற இந்த ப்ரோக்ராமுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இதில் பார்ட் 1, அதே போல் பார்ட் 2, இன்றைக்கி இந்த பார்ட் 3 இந்த மெசேஜை நம்ம கேட்க இருக்கிறோம். பார்ட் 1 சபைகளுக்கு சபை வித்தியாசமான வேறுபட்ட உபதேசங்கள், அதை குறித்து நம்ம பார்த்தோம். 2வது, கர்த்தர் எப்படி சபையை கட்டினார், அவருடைய காலகட்டங்களிலே 1ஆம் நூற்றாண்டில் இருந்த வேறுபட்ட உபதேசங்கள் மத்தியிலே எப்படி அவர் சத்திய சபைக்கு எப்படி அவர் உருவாக்கினார் என்பதை குறித்து நேற்றைய தினத்திலே நம்ம பார்த்தோம். இன்றைய தினத்திலேயும் மிகவும் முக்கியமான காரியம், இந்த சத்தியத்திலிருந்து நாம் வீழ்ந்து போகாமல் நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து தான் நம்ம இந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் என்று சொன்னால், மத்தேயு சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் 29வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நீங்கள் தேவ வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்கிற ஒரு வசனம், மிகவும் முக்கியமான ஒரு வசனத்தை நம்ம பார்க்கிறோம். அதில் இங்கிலீஷில் நம்ம பார்க்கும்போது, ஜீசஸ் ரிப்ளைட், "You are in error because you do not know the scripture or the power of God"ன்னு பார்க்குறோம். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து பரிசேயர், அதுபோல் ஏரோதியர்கள், சதுசேயர்கள் இவர்களுக்கு மறுபடி கொடுக்கும்போது இந்த வார்த்தைகளை அவர் உபயோகித்ததை குறித்து பார்க்கிறோம். எரர் என்கிற வார்த்தை அந்த தவறான எண்ணம் அல்லது தவறான உபதேசம் கொண்டிருந்தார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதனால் அவர்களுக்கு தேவனுடைய வல்லமையை குறித்து புரியவில்லை, தேவனுடைய பவரை குறித்து அவங்க தெரிந்து கொள்ளவில்லை. அதனால் இந்த தவறான ஒரு உபதேசம் அது அவர்களுக்கு தேவனை அறியவும் அது முடியாமல் போயிற்று என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நம்ம பிறவி குருடனாக இருந்த அந்த மனுஷனை இயேசு கிறிஸ்து சுகமளித்தார். அவனை ஆண்டவர் மண்ணினாலே சேருண்டாக்கி அந்த சேரை எடுத்து அவனுடைய கண்ணிலே பூசி சிலோவாம் நீரூற்றில் போய் கழுவ சொன்னார். இங்கே நம்ம பார்க்கும்போது மண்ணினால தான் மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கினார் என்று ஆதியாகமம் புத்தகத்தில் நம்ம பார்க்கிறோம். அதே தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் மண்ணிலே சேருண்டாக்கி இந்த மனுஷனுக்கு பார்வை கொடுத்தார். ஆனால் பார்வையற்ற பிறவி குருடனாக இருந்த மனுஷன் கர்த்தரை, இவர்தான் கர்த்தர், இயேசுதான் கர்த்தர் என்பதை அறிந்து கொண்டான். அந்த பகுதியில் பார்க்கும்போது அவன் வீழ்ந்து இயேசு கிறிஸ்துவை நமஸ்கரித்தான் என்கிற வார்த்தை அந்த இடத்துல, அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் 9வது அதிகாரத்தில் அந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் இந்த தவறான எண்ணம் கொண்டிருந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஏரோதியர்களும் இப்படிப்பட்டவர்கள் இவர்தான் கிறிஸ்து என்பதை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். பாருங்க, இயேசு கிறிஸ்துவை யோவான் சுவிசேஷம் எவ்வளோ அழகாக வர்ணிக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லி, அவர் மூலமாக சகலவும் உண்டாயிற்று என்று சொல்லி, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார் என்று அழகாக இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. சங்கீத புஸ்தகங்களில் கிறிஸ்துவை தேவன் தெய்வம் என்றும் பிதாவாகிய தேவனே தெய்வம் என்று அழைப்பதை குறித்தெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்க சிருஷ்டி கர்த்தரே அங்கே இவர்கள் மத்தியில் இருக்கும்போது இவர்களுக்கு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, தெரிந்து கொள்ள முடியவில்லை. பாருங்க, அந்த எரர் டீச்சிங்ஸ் அல்லது இந்த எரர் எண்ணம், இந்த தவறான எண்ணங்கள், தவறான உபதேசங்கள் அவர்களுக்கு சிருஷ்டி கர்த்தரை அடையாளம் காண முடியாமல் போயிற்று. அது மாத்திரமல்ல, படிப்படியாக நம்ம பார்க்கும்போது சிருஷ்டிகர்த்தர் அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் போனதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி நம்ம பார்க்கும்போது அதற்காக ஆண்டவர் அவர்களுக்கு எதிராக
வார்னிங்ஸை கொடுக்கறதை பார்க்கிறோம். பரிசேயர்களுடைய புளித்த மாவுக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். இவர்களுடைய இப்படிப்பட்ட உபதேசத்தினால அந்த புளிப்புத்தன்மை அல்லது பாவத்தினுடைய சாயல் முற்றிலுமாக மாறாது. அப்போ அந்த பாவ சாயல் அவர்களுக்குள்ளாக இருக்கும். வேதத்தை நன்கு அறிந்தவர்கள் என்று சொல்லுவார்கள். வேதத்தை அறிந்தால் போதாது, வேதத்தின் மூலமாக தெய்வத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். வேதத்தை அறிந்தார்கள், ஆனால் தெய்வத்தை அறியவில்லை. வேதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எதற்காக என்றால், வேதத்தின் மூலமாக நம் தெய்வத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு முக்கியமான ஒரு காரியம். தவறான உபதேசங்கள் நமக்கு நிச்சயமாக தேவனை நம்ம அறிந்து கொள்ளவே முடியாது. இப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இவர்களிடத்தில் சொன்னார், நீங்க தவறான எண்ணம் கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு தெய்வத்தினுடைய பவர் குறித்து தெரியாது, வல்லமையை குறித்து தெரியாது, அதனால உங்களுடைய வாழ்க்கையில விடுதலை இருக்காது அப்படின்னு சொன்னார். அதனால உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றால் நீங்கள் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். யோவான் 8வது அதிகாரத்துல 32வது வசனத்துல மிகவும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. சத்தியத்தை அறிந்தால்தான் விடுதலை. இயேசு கிறிஸ்து பேசின இந்த சத்தியம் அல்டிமேட் ட்ரூத், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்போ இந்த சத்தியம் மிகவும் முக்கியமான ஒன்று. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்துல 14வது வசனம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கும்போது, என் சாட்சி உண்மையா இருக்கிறது அப்படின்னு பார்க்கிறோம். என் சாட்சி உண்மையா இருக்கு. இயேசு கிறிஸ்துவனுடைய சாட்சி உண்மையாக இருக்கிறது அல்லது சத்தியமாக இருக்கிறது. இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல வரும்போது நாம் அவருக்கென்று சாட்சியாக இருக்க வேண்டும். சத்தியத்துக்கு நம்ம சாட்சியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான நேரத்தில் கிறிஸ்து நமக்கு இந்த பூமிக்கு நமக்கு கொண்டு வந்தது சத்தியம். அது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். யோவான் சுவிசேஷத்தில் 1வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கு, எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின என்று சொல்றது. பாருங்க எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. இப்போ நம்ம அது மாத்திரமல்ல, இந்த யூதர்கள் மத்தியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், அதாவது நீங்க என்னுடைய உபதேசத்தை கை கொண்டால்தான் என்னுடைய சீஷர்களாக இருப்பீர்கள் என்று. நாம் அவருடைய உபதேசத்தை நாம் கை கொள்ள வேண்டும். உலகத்திலே ஒரு பெரிய மதம், அந்த மத கிரந்தத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய அற்புதங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த மத கிரந்தத்தில் அவருடைய உபதேசங்கள் இல்லை. உபதேசத்துக்கு வரணும்னா பைபிளில் தான் நம்ம கடந்து வரணும். இப்படி அவருடைய உபதேசம் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். என்னுடைய உபதேசத்தை நீங்கள் கை கொண்டால் என்னுடைய சீஷராய் இருப்பீர்கள் என்று நம்ம பார்க்கணும். ரட்சிப்புக்கு மட்டும் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு பிற்பாடு அவருடைய உபதேசத்தை விட்டால் நாம் அவருடைய சீஷர்களாகவே இல்லை, நம்ம அவருடைய ஃபாலோவர்ஸாக நிச்சயமாக இல்லை. நம்ம சத்தியத்தில் நம்ம ஜீவிக்க வேண்டும், சத்தியத்தில் நம்ம நடக்க வேண்டும். இதுதான் மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். சத்தியத்தினுடைய பாதையில் தான் நம்ம சஞ்சரிக்க வேண்டும். அதுபோல் நாம் பார்க்கும்போது இந்த சத்தியம் பாதைங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு பாதை. இதற்கு நான் உதாரணத்துக்காக ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ராஜா இருந்தார், ஒரு அருமையான ராஜா. ராஜ்யத்தை அழகாக ஆட்சி செய்து கொண்டிருந்தார். அப்படி இருக்க ஒரு பகுதியில் இந்த ராஜ்யத்துக்குள்ளாக வரக்கூடிய ரோடு வசதிகளோ பாலமோ இல்லாமல் இருந்தது. ஒரு பெரிய பாலம் கட்ட வேண்டியதாக இருந்தது. அப்படி இருக்க இந்த ராஜா இந்த மக்கள் எல்லாம் தன்னுடைய ராஜ்யத்திற்கு அவர்கள் கடந்து வர வேண்டும், இவர்கள் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு ஒரு அருமையான பாலத்தை தன்னுடைய முன்னிலையிலே அவர் உருவாக்கினார். மக்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷமாயிடுச்சு. இனி அந்த ராஜ்யத்துக்குள்ளாக நம்ம போயிடலாம்.
அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக இருந்தார்கள். இப்படி இருக்க சில காலங்கள் முடிந்த பிற்பாடு கள்ளர்களும் கொள்ளைக்காரர்களும் சொன்னாங்க, இந்த பாதையில் போனனால மக்கள் எல்லாம் நம்முடைய பக்கம் திருப்ப முடியல, அதனால் நம்ம இதுபோல் ஒரு ஒரு பாலத்தை உருவாக்குவோம் அப்படி என்று சொன்னார்கள். இப்படி அவர்கள் ஒரு பாலத்தை உருவாக்கி அதன் வழியாக ஜனங்கள் கடந்து வரும்படியாக செய்தார்கள். இப்படி ஜனங்கள் போய்கொண்டிருக்க இந்த கள்ளர்கள் அந்த ஜனங்களை கொள்ளையடிக்கவும் அவர்களை கொல்லவும் இப்படியாக அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ ஒரு வாலிபன் இந்த இடத்திற்கு வந்து இந்த சூழ்நிலைகள் எல்லாம் பார்த்து எப்படியாகலாம் இந்த பாலத்தை இடித்து போடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணி தான் தனி மனிதனாக அந்த பாலத்தை ஒரு சுத்தியல் வைத்து உடைக்க ஆரம்பித்தான். இப்படி உடைக்கும் போது பல எதிர்ப்புகள் உண்டாயிடுச்சு. ஆனால் எதிர்ப்புகளை எல்லாம் பொருட்படுத்தாமல் தினந்தோறும் வந்து சுத்தியல் வச்சு அந்த பாலத்தை அடிச்சுக்கிட்டு இருந்தார். சாயந்தரம் ஆகும்போது வீட்டுக்கு போயிடுவார். இப்படி நாட்கள் சென்று கொண்டே இருந்தது. ஒரு நாள் இந்த கொள்ளைக்காரர்களும் இவங்கெல்லாம் வந்து ஏளனமாக பார்த்து இன்றைக்கும் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டான், உடைக்க போகிறானம்மா பாலம் அப்படி என்று சொல்லி கொண்டிருந்தார்கள். அன்றைக்கு அவன் இவர்களெல்லாம் நிற்கும்போது ஒரே அடி சுத்தியல் எடுத்து அடித்த போது அந்த பாலம் இரண்டாக பிளர்ந்து உடைந்து போனது. அப்போ பாருங்கள், எத்தனை நாள் முயற்சியில் அந்த முயற்சியில் அந்த பாலம் உடைந்து போனது. அதற்கு பிற்பாடு மக்கள் எல்லாரும் அந்த ராஜா கட்டின அந்த பாதையில் அவர்கள் சஞ்சரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் சந்தோஷத்தோடு அந்த பாதையிலே சஞ்சரிக்க ஆரம்பித்தார்கள். அதனால தான் ஆண்டவர் நமக்கு ஒரே ஒரு வழியை தான் வச்சிருக்கிறார். அந்த வழியில் தான் நம்ம சஞ்சரித்து நம்ம போக முடியும். அதுதான் ஆண்டவருடைய திட்டமும் கூட. பாருங்க, இந்த தவறான உபதேசங்கள் அந்த வழியில் நமக்கு போகும்போது நமக்கு மிகுந்த வேதனைகளும் கஷ்டங்களும் பிரயாசங்களும் உண்டாகுது. அதுதான் யோவான் சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று நம்ம பார்க்கிறோம். திருடன் இப்படி அழித்து போடுவான். நம்ம வந்து இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை கேட்காமல் அந்த அல்டிமேட் ட்ரூத்துக்குள்ளாக வராமல் நாம் மாறி போகும்போது அந்த திருடன் நம்மை மேற்கொள்வான். பாருங்க, இங்கே பாவத்தில் விழுந்ததும் ஆதியாகமத்தில் பார்க்கும்போது தேவனுடைய கட்டளைக்கு செவி கொடுக்காமல் பாவத்தில் விழுந்தார்கள். இன்றைக்கு தேவன் தாமே இந்த பூமிக்கு கடந்து வந்து தன்னுடைய கட்டளைகளை தந்திருக்கிறார். மத்தேயு சுவிசேஷத்தில் நம்ம பார்க்கும்போது 5, 6, 7 அதிகாரங்கள் எல்லாம் ஆண்டவருடைய மலை பிரசங்கத்தை குறித்து பார்க்கிறோம். மோசே மலைக்கு மேலே ஏறி நியாயப்பிரமாணத்தை பெற்று தந்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம கடந்து வரும்போது அவர் அந்த மலையில் ஏறி அந்த ஆரல் தோராவை, அதாவது வாய்மொழி பிரமாணத்தை ஆண்டவர் கொடுக்கறதை குறித்து பார்க்குறோம். இந்த வாய்மொழி பிரமாணங்கிறது நியாயப்பிரமாணத்தை விட மிகவும் உயர்ந்த ஒன்று. நம்ம வந்து சத்தியத்துக்குள்ளாக பிரவேசிக்க வேண்டுமா அல்லது சத்தியத்திற்கு கீழே இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணத்துக்குள்ளார நம்ம பிரவேசிக்க வேண்டுமா என்று நாம் தீர்மானிக்க வேண்டும். கர்த்தர் ஸ்தோத்திரம், இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். சத்தியத்தை அறிந்தால்தான் நமக்கு விடுதலை உண்டு. இந்த கடைசி காலத்தில் நியாய தீர்ப்புகள் மிகவும் பயங்கரமாய் பூமி எங்கும் சம்பவித்து கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நம்ம வாசிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும் என்று பார்க்கிறோம். நான் நியாயம் தீர்த்தால் என்னுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? சத்தியத்தின்படி இருக்கும் என்று பார்க்கிறார். சத்தியத்துக்குள்ளாக பிரவேசிக்காமல் இருந்தால் நியாய தீர்ப்பு நிச்சயம் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தினால நமக்கு நீதிமான்களாக முடியாது. வேதம் நம்மிடத்தில் சொல்லுகிறது. பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்லுகிறாருன்னு பார்க்கும்போது சொல்றாரு,
2 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் 8வது வசனம், சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாமல் சத்தியத்திற்கு அனுகூலமாகவே செய்யக்கூடும் என்று சொல்றார். பாருங்க, அது மாத்திரமல்ல, அவர் எப்ரேயனாக இருந்தும், அவர் பெஞ்சமின் கோத்திரத்தில் பிறந்தும், நியாயப்பிரமாணத்தில் குற்றமில்லாதவனாக இருந்தும், கமாலியலினுடைய பாதப்படியில் அவர் கற்றுத்தேர்ந்தவராக இருந்தும், சத்தியத்திற்கு வேண்டி இதெல்லாம் குப்பை என்று எண்ணினார் என்று வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அவர் சொல்றாரு, சத்தியத்துக்கு விரோதமாக நாங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது அப்படின்றார். அப்போ சத்தியங்கிறது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். அல்டிமேட் ட்ரூத், இட்டர்னல் ட்ரூத். இதுதான், அந்த சத்தியம்தான் நம்ம உருவாக்குறது. கிறிஸ்துவனுடைய தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை உருவாக்கக்கூடியது சத்தியம்தான். இதை குறித்து அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்க, சபைக்கு இந்த காரியத்தை தெரிந்தால் மாத்திரமே தான் அந்த ஏகோபித்த உபதேசத்துக்கு நம்ம கடந்து வர முடியும். ரட்சிப்பிற்கு மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை நம்ம ஏற்றுக்கொண்டு பிற்பாடு நம்ம வேற உபதேசத்துக்கு போனால் நிச்சயமாக அது தவறான ஒன்றாகும். இங்கிருந்து தான் பலவிதமான உபதேசங்கள் உண்டாகும். சத்தியத்துக்குள்ளாக பிரவேசிக்காம, புதிய உடன்படிக்கையை தெரியாம நாம் வேற்று உபதேசத்துக்கு போனோம் என்றால் பலரும் வெவ்வேறு உபதேசங்களை பிரசங்கித்துக் கொண்டிருப்பார்கள். கணக்கெடுப்பின்படி 45,000 சபைகளும் அதுபோல வெவ்வேறு வேற்றுமையான உபதேசங்களும் உண்டு என்று பார்க்கிறோம். ஏன்னா சத்தியத்துக்குள்ளாக சபை இன்னும் கடந்து வரவில்லை. அந்த சத்தியத்தினுடைய ஆழத்திற்குள்ளாக கடந்து வராத காரணத்தினால இப்படியாக சம்பவித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு பாருங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக போட்டு வச்ச அந்த வழியில அந்த அப்போஸ்தலர்கள் நடத்தினார்கள். அந்த வழியில நம்ம சஞ்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். பவுல் அப்போஸ்தலன் இந்த சத்திய சுவிசேஷத்தை தான் பிரசங்கித்தார். ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் என்பது இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த ஃபுல் கம்ப்ளீட் ட்ரூத்தை குறித்து தான் ராஜ்யத்தின் சுவிசேஷம் சொல்லும். இந்த சுவிசேஷத்தின் மூலமாக தான் மிகப்பெரிய ரிவைவல் உண்டாகும், மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாகும். இந்த சுவிசேஷத்தை நம்ம அறிந்து கொண்டோம் என்றால் விடுதலையும் உண்டாகும். இந்த சுவிசேஷத்தை தான் பவுல் அப்போஸ்தலன் மற்ற அப்போஸ்தலர்களும் இவர்கள் பூமி எங்கும் அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள். கலாத்தியா அந்த பகுதிகளெல்லாம் அவர்கள் பிரசங்கித்து சபைகளை உருவாக்கி கொண்டிருக்கும் போது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரத்தில் 1வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது யூதேயாவிலிருந்து சிலர் வந்தாங்க. அந்த யூதேயாவிலிருந்து சிலர் வந்து என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த வசனத்தை நம்ம அப்படியே பார்ப்போம். அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் 1வது வசனம், சிலர் யூதேயாவிலிருந்து வந்து, நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படி விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அதாவது மோசேயினுடைய நியமத்தின்படியும் அதேபடி மோசேயினுடைய நியமத்தின்படி இருக்கக்கூடிய செர்க்கும்சிஷன், அந்த செர்க்கும்சிஷனை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி உபதேசம் பண்ணினார்கள். இந்த உபதேசம் பவுல் அப்போஸ்தலனும் பர்னபாவும் பிரசங்கித்த இந்த உபதேசத்துக்கு விரோதமாக இருந்தது. அதனால பவுல் அப்போஸ்தலனுக்கும் பர்னபா 2 பேரும் சேர்ந்து இந்த யூதேயாவிலிருந்து வந்த சகோதரர்களோடு தர்க்கமும் வாக்குவாதமும் பண்ணினார்கள். அது ஒரு வாக்குவாதம் பண்ணி அந்த வாக்குவாதத்தினுடைய கடைசியில் இவங்க திட்டம் பண்ணுகிறார்கள், இல்லை நம்ம எருசலேம் இல்லை மூப்பர்கள் இடத்துல போவோம் என்று சொல்கிறார். பாருங்க, இந்த அப்போஸ்தலர் 15வது அதிகாரம் தான் முதல் கவுன்சில் கூடுகை, ஜெருசலேம் கவுன்சில் கூடுகை. இந்த அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்கிறோம். இது மிகவும் முக்கியமான அதிகாரம். கிறிஸ்டியன் டீச்சிங்கை இந்த அதிகாரத்தின் மூலமாக தான் நம்ம பார்க்கிறோம். அதற்கு பிற்பாடு பாருங்க, பவுல் அப்போஸ்தலனும் பர்னபாவும் அங்கே எருசலேமுக்கு கடந்து செல்கிறார்கள். அங்கே இந்த சகோதரர்களும் அங்கே கடந்து செல்கிறார்கள். இந்த கவுன்சில் கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இவர்கள் பவுல் அப்போஸ்தலன் அங்கே
அந்த காரியங்களை குறித்து அவர்கள் விவரித்து சொல்லுகிறார்கள். விவரித்து சொல்லும்போது மிகுந்த சந்தோஷம் அடைகிறது. அப்பொழுது இந்த யூதேயாவிலிருந்து வந்த சகோதரர்கள் அந்த இடத்துல இருந்து அவங்க எழுந்து நிற்கிறாங்க. 5வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது பரிசேய சமயத்தாரில் சிலர் எழுந்து அவர்களை விருத்த சேதனம் பண்ணுகிறதும் மோசையின் நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கற்பிக்கிறதும் அவசியம் என்றார்கள் என்று நாம் பார்த்தோம். இப்படி சொன்னார்கள். பேதுருவும் யாக்கோபும் இந்த விஷயத்தை குறித்து பேசுகிறார்கள். கடைசியில் ஒரு தீர்மானத்தை, கிறிஸ்டியன் டீச்சிங்கை அவர்கள் கொண்டு வருகிறார்கள். அந்த கிறிஸ்டியன் டீச்சிங்கை அது என்ன சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது 24வது வசனம், அப்போஸ்தலர் நடபடிகள் 15வது அதிகாரத்தில் 24வது வசனம், எங்களால் கட்டளை பெறாத சிலர் எங்களிடத்திலிருந்து புறப்பட்டு நீங்கள் விருத்த சேதனம் அடைய வேண்டும் என்றும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட வார்த்தைகளால் உங்களை கலக்கி உங்கள் ஆத்துமாக்களை புரட்டினார்கள் பார்க்கணும். பாருங்க, அப்போ இந்த சகோதரர்கள் என்ன பண்ணாங்க? நீங்கள் விருத்த சேதனம் அடையணும், நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும் அப்படின்னு சொல்லி புரட்டினார்கள், கலக்கினார்கள். இதுதான் பாருங்க வேற சுவிசேஷம் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். இப்படி செய்தார்கள். பாருங்க, அந்த ரூட்டை நான் பார்த்தேன். அந்த கொள்ளைக்காரர்கள் வேற ஒரு பாலத்தை கட்டினாங்க பார்த்தீங்களா? அதே மாதிரி ஒரு பாலம். அந்த பாலத்தை அவர்கள் கட்டுகிறார்கள். தேவனாகிய கர்த்தர் போட்ட பாலத்திலிருந்து டீவியேட் பண்ணி, சத்தியத்திலிருந்து டீவியேட் பண்ணி, உயர்ந்த சத்தியத்திலிருந்து, அல்டிமேட் ட்ரூத்திலிருந்து டீவியேட் பண்ணி வேற ரீதியில் கொண்டு வராங்க. நீ இப்படி செய்தால்தான், அப்படி செய்தால்தான் நீ பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லி டீச்சிங்கை வித்தியாசமாக கொண்டு வருகிறார்கள். அங்கே சுய நீதிக்குள்ளாக பிரவேசிக்க செய்கிறார்கள். கிறிஸ்துவனுடைய நீதிக்குள்ளாக பிரவேசிக்காம சுய நீதியில பிரவேசிக்க செய்கிறார்கள். இப்படி நம்ம பார்க்கிறோம். அதில் நம்ம இந்த வீடியோவில் நம்ம அநேக காரியங்களை நம்ம பேசக்கூடிய அளவுக்கு சமயம் இல்லாத காரணத்தினால நான் தினம் பிரதி இந்த விஷயங்களை குறித்து நான் பேச விரும்புகிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 4வது வசனம் சொல்கிறது, நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபை நின்று விழுந்தீர்கள்னு அந்த வசனம் சொல்கிறார். அந்த பகுதியில் எல்லாம் ஆழமாக அந்த காரியத்தை குறித்து, வேற சுவிசேஷத்தை குறித்தும், அந்த வேற சுவிசேஷத்தின்படி அதற்குள்ளாக போகிற மனுஷர்களை குறித்தும் அந்த இடத்துல சொல்லப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த தலைப்பில் நம்ம பார்க்கிறது ஃபாலிங் ஃப்ரம் ட்ரூத்னு தான் நம்ம பார்க்குறோம். ஸ்லிப்பிங் அவே ஃப்ரம் ட்ரூத் என்கிற அந்த தலைப்பில் தான் நம்ம இன்னைக்கு இந்த மெசேஜை நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் தயவு செய்து இந்த பகுதிகளை மறுபடியும் வாசித்து சத்திய சுவிசேஷத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிக்க வேண்டும். பாருங்க, நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்து தீர்த்தால் அந்த தீர்ப்பு சத்தியத்தின்படியாக இருக்கும் என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். தினம் பிரதி முடிந்தவரை இந்த வீடியோ பதிவு போட நான் விரும்புகிறேன். ஏன்னா சத்தியத்துக்குள்ளாக சபைகள் கடந்து வர வேண்டும் என்பது மிகவும் ஆவலோடு கூட இருக்கிறேன். ஆகவே இந்த விஷயத்துக்காக நான் மாத்திரமல்ல, நீங்களும் ஜெபிக்கணும். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கணும். வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை நம்ம பார்க்கணும். அதை பார்த்து நம்ம கர்த்தருக்குள்ளாக திரும்பி ஏக உபதேசத்துக்குள்ளாக நம்ம திரும்புவோமாக. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவோம். ஆண்டவர் நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக.